ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த ஜூலை மாதத்தினுடைய 1ஆம் தேதி வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் எல்ஷடாய் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லி வரவேற்கிறோம். இந்த அருமையான காலவேளையில், இந்த புதிய மாதம் புதிய நாளில் தேவன் நம்ம ஒவ்வொருவரோடு இடைப்படும்படியாக விசேஷமாக இந்த நாளுடைய ஆராய்ச்சி நடத்துகிற அருமையான தம்பி அஜய்க்காக, ஷாரனுக்காக என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் அவளை சிலுவையில் மறைத்து வெளிப்படும்படியாக, தேவன் நம்மோடு இடைப்படும்படியாக, இந்த நாளுடைய செய்தியை நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக, வாக்கு தத்தங்களாலே நம்மை தேவன் உறுதிப்படுத்தி நம்மை நடத்தும்படியாக இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான கால வேளையில் நம்முடைய சமூகத்தில் வருவதற்கு நீங்கள் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. கடந்த 6 மாத காலமாக எங்களை அருமையாக நடத்தினீங்க. இந்த 7வது மாதத்தினுடைய முதல் நாளில் நம்முடைய சமூகத்தில் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். இதுவரை நடத்தின எபினேசர் இனிமேலும் எங்களை நடத்துவீராக. எங்களுடைய எல்லா குற்றம் குறைகள் பாவங்களை மன்னிங்க ஆண்டவரே. உமக்கென்று எழுந்து பிரகாசிக்க உதவி செய்வீராக. விசேஷமாய் இந்த நாளுடைய ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிப்பீராக. இந்த நாளுடைய ஆராதனை நடத்துகிற தம்பி அஜய்க்காக, ஷாரனுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் அவளை சிலுவையில் மறுத்து வெளிப்படுவீராக. ஆண்டவரே, உங்க கிருபையினால் நிரப்புங்க ஆண்டவரே. இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரோடு நீங்க பேசுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. உங்களுடைய வசனத்தினால் நீர் எங்களோடு இடைப்பட போறபடினால் நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இப்பொழுதும் ஆராதனையில் போவோம். கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். எல்ஷடாய் ஊழியத்தின் சார்பாக இந்த முதல் நாள் ஆராதனைக்கு உங்களெல்லாம் அன்போடு வரவேற்கிறோம். இந்த மாதத்திலும் ஆண்டவர் நிறைய நன்மைகளை நமக்கு வைத்திருக்கிறார். அதை நம்ம பெற்றுக்கொள்ள போறோம். எப்படின்னா ஆராதனை மூலியமா. வாங்க சேர்ந்து ஆண்டவரை துதிக்கலாம். மான்கால்களை தந்தீரையா, மதில்களை தாண்டிடுவேன். நினைத்து பார்க்காத உயரங்களுக்காய் நித்தமும் நன்றி சொல்வேன். மான்கால்களை தந்தீரையா, மதில்களை தாண்டிடுவேன். நினைத்து பார்க்காத உயரங்களுக்காய் நித்தமும் நன்றி சொல்வேன். நன்றி 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 நன்றி, நித்தம் ஓயாமல் பாடுவேன். நன்றி 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 நன்றி, நித்தம் சோராமல் பாடுவேன். நன்றி. தீங்கு செய்ய நினைத்தவர் முன் தலைத்திட செய்தவரே, தடுமாறின வேலையெல்லாம் தாங்கியே நடத்தினீரே. தீங்கு செய்ய நினைத்தவர் முன் தலைத்திட செய்தவரே, தடுமாறின வேலையெல்லாம் தாங்கியே நடத்தினீரே. என் பக்கம் நிழலாய் நின்றவரே, என் பாதம் இடராமல் சுமந்தவரே. என் பக்கம் நிழலாய் நின்றவரே, என் பாதம் இடராமல் சுமந்தவரே. நன்றி 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 நன்றி, நித்தம் ஓயாமல் பாடுவேன். நன்றி 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 நன்றி, நித்தம் சோராமல் பாடுவேன். நன்றி. சிறுமைப்பட்ட காலமெல்லாம் சிதறாமல் காத்தவரே, சீர்குலைந்த என் திட்டமெல்லாம் சீரமைத்து தந்தவரே. சிறுமைப்பட்ட காலமெல்லாம் சிதறாமல் காத்தவரே, சீர்குலைந்த என் திட்டமெல்லாம் சீரமைந்து தந்தவரே. சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்வாய் என்று சொன்னதை நிறைவேற்றினீர். சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்வாய் என்று சொன்னதை நிறைவேற்றினீர். நன்றி 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 நன்றி, நித்தம் ஓயாமல் பாடுவேன். நன்றி 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 நன்றி, நித்தம் சோராமல் பாடுவேன். நன்றி. ஆமாம், இந்த மாதத்திலும் ஆண்டவரை நம்ம நன்றி செலுத்தி ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் நம்ம இழந்தது எல்லாவற்றையும் திரும்பி தருவேன்னு சொல்லியிருக்கார். யோபு வாழ்க்கையில் அதை செய்தார். அதே போல் நம்ம வாழ்க்கையில் எதெல்லாம் இழந்திருக்கோமோ இந்த மாதம்
அவர் நமக்கு திருப்பி தருவார். ஆனால் அதுக்கு முதலாவது நம்ம என்ன பண்ணணும்னா, ஆண்டவருக்கு நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம சரண்டர் பண்ணணும். என்னெல்லாம் நம்மளுடைய பிளான்ஸ் இருக்குது, என்னோட டிசையர்ஸ் இருக்கோ, அதை ஆண்டவர்கிட்ட சரண்டர் பண்ணும் போது ஆண்டவர் நம்ம நினைத்ததை காட்டிலும் அதிகமாய் செய்ய வல்லவராக இருக்கிறார். தொடர்ந்து ஆராதிப்போம். Can we all surrender our lives to Him? Can we all surrender our burdens, our anxieties, all of these things? Let us all surrender to Him, and for He will make our load light and simple. Here I am, down on my knees again, surrendering all, surrendering all, and find me here, Lord, as you draw me near. I'm desperate for you, I'm desperate for you. I surrender, I surrender. I want to know you more, I want to know you more. I surrender, I surrender. I want to know you more, I want to know you more. Second stanza poem. Drench my soul as mercy and grace unfold. I hunger and thirst, I hunger and thirst. With arms stretched wide, I know you hear my cry. Speak to me now, speak to me now. I surrender, I surrender. I want to know you more, I want to know you more. I surrender, I surrender. I want to know you more, I want to know you more. Like a rushing wind, Jesus, breathe within. Lord, have your way, Lord, have your way in me. Like a mighty storm, stir within my soul. Lord, have your way, Lord, have your way in me. Oh, 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 Lord, have your way, Lord, have your way in me. Like a rushing wind, Jesus, breathe within. Lord, have your way, Lord, have your way in me. Like a mighty storm, stir within
have your way. Lord, have your way in me. இந்த மாதத்திலும் ஆண்டவர் நமக்கு நிறைய திட்டங்களை வைத்திருக்கிறார். ஆனால் நம்ம இப்போ பாடுறது போல நம்ம சரண்டர் பண்ணும் போது ஆண்டவர் அதில் இருக்கிற உண்மையை பார்த்து நமக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். இப்பொழுதும் நம்ம தேவனுடைய வார்த்தையும் கேட்க போகிறோம். ஆண்டவரை தொடர்ந்து துதித்து கொண்டே இருப்போம். Praise the Lord. கர்த்தர் நல்லவர். கடந்த 6 மாத காலமாக நம்மை அருமையாய் நடத்தினார். ஆமென். எத்தனை பேர் உங்களுடைய வாழ்க்கையில் சொல்ல முடியும்? எத்தனை ஆபத்துகள், விபத்துகள், எத்தனையோ சுகவீனங்கள், அது மத்தியில் தேவன் கிருபையாய் ஜீவனை கொடுத்து இந்த நாளை காண உதவி செய்திருக்கார். இந்த நாளுடைய செய்தி கடந்து போக போகிறோம். உங்களுடைய வேதாமத்தை எரேமியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 32 அதிகாரம் 17 வசனத்தை வாசிக்க கேட்போம். Turn your Bible to the book of Jeremiah, chapter 32, verse 17. கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகா பலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை என்று சொல்லி எரேமியா தேவனிடத்தில் மன்றாடுகிறதை பாருங்கள். இந்த மாதத்தினுடைய செய்தியின் தலைப்பு நான் இப்படியாக போட்டிருக்கேன், தேவனால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் 2 பேர் 3 பேர் சேர்ந்து பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்றால் கரங்களை பிடித்து சொல்லுங்க, என் தேவனால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை, என் தேவனால் செய்யக்கூடாத அற்புதம் ஒன்றுமில்லை, என் தேவனால் செய்யக்கூடாத எந்த சூழ்நிலை எல்லா காரியத்தையும் அவர் வாய்க்க செய்கிற தேவன். ஒருவேளை நீங்கள் தடையாக இருக்கிறது என்று யோசித்து கொண்டிருக்கிற காரியம், இது முடியாது என்று நீங்கள் முடித்து வைத்திருக்கிற காரியங்கள், ஒருவேளை டாக்டர்ஸ்னால கைவிடப்பட்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்றால் உங்களை நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். என் தேவனால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சம்பவம் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் சாப்டர். காரணம், இந்த 32 அதிகாரத்தில் எரேமியா சிறைசாலையில் வைக்கப்பட்டிருக்கிற நேரத்தில் சொல்லப்பட்ட ஒரு காரியம். இந்த அதிகாரத்தினுடைய 27 வசனத்தை வாசிங்களேன். இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. ஸோ 3 காரியங்களை இந்த பகுதியில் பார்க்குறோம். முதலாவது, த பர்ச்சேஸ் ஆஃப் த ஃபீல்ட். ஒரு நிலத்தை வாங்கக்கூடியவராக எரேமியா காணப்படுகிறார். யூதேயா தேசம் மிகவும் ஒரு சோர்வுற்ற நேரத்தில், அநேக பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிற நேரத்தில், நான் இப்படியாக போட்டிருக்கிறேன், மிகவும் கடினமான சூழ்நிலையில் எரேமியா இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். அவர் யூதேயா தேசம் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அவருடைய சூழ்நிலையை அவர் பார்க்கல, சூழ்நிலைக்கு மேலான தேவனை நோக்கி பார்த்தார். எரேமியா சிறைசாலையில் வைக்கப்பட்டிருக்கிற அந்த உண்மையை சொன்னதுனால ராஜாவினால் சிறையில் வைக்கப்பட்டிருந்த அந்த நேரத்தில் எரேமியா ஒரு நிலத்தை வாங்கக்கூடியவராய் காணப்படுகிறார். இரண்டாவது, எரேமியாவினுடைய பிரேயர், எரேமியாவினுடைய ஜெபம், இல்ல அந்த குழப்பத்தின் மத்தியில் தேவனை துதித்து சொல்லக்கூடிய அந்த காரியம் தான் நம்ம 17 வசனத்தில் வாசித்தோம். உங்களால் செய்ய முடியாத இல்ல செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி அவர் அறிக்கை செய்தது மாத்திரமல்ல, தேவனை துதிக்க ஆரம்பிக்கிறார். என்ன சொல்லுகிறாரு? கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகா பலத்தினாலும் நீட்டப்பட்ட உமது புயத்தினாலும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி அவர் தன்னை தேவனை மகிமைப்படுத்த, குழப்பத்தின் மத்தியில் யூதேயாவின் தேசத்தினுடைய அழிவை நோக்கி, ஒருவேளை அவர்கள் அந்த பாபிலோனிய தேசத்துக்கு சிறைப்பிடித்து கொண்டு போகப்படக்கூடிய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அந்த இக்கட்டான நேரத்தில் சூழ்நிலையை பார்க்கல, தேவனை நோக்கி பார்த்தார். அவருடைய கரம் எப்படிப்பட்டது என்பதை யோசித்தார். அவர் சகலத்தையும் சிருஷ்டித்தவர். சிருஷ்டித்த தேவன் தன்னுடைய சிருஷ்டியாகிய பிள்ளைகளை காப்பாற்ற முடியும் என்று சொல்லி அவர் நம்பக்கூடியவராக இருந்தார். அது மாத்திரமல்ல, அதற்கு பதிலாக தான் 3வது பகுதியில் பார்க்கிறோம், God's response and promise of restoration. அவர் தேவன் அவர்களுக்கு வாக்கு தத்தம் கொடுத்து, என்னால செய்யக்கூடாதது ஒன்று. அந்த வசனத்தை மறுபடியும் 27 வசனத்தை வாசிக்கலாமா? இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லி அவர் கேள்வி. நான் இப்படியாக போட்டிருக்கேன். முதல் 15 வசனங்கள் எரேமியா ஒரு நிலத்தை வாங்கி அதை எப்படி பக்குவப்படுத்துகிறார் என்று சொல்லி அதை விளக்கக்கூடியதாக இருக்கிறது. 16 வசனத்திலிருந்து 25 வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால் எரேமியா தேவனை துதித்து, தேவனை மகிமைப்படுத்தி, ஆண்டவரே உங்களால் செய்யக்கூடாத
காரியம் ஒன்றுமில்லை, எங்கள் வாழ்க்கையில அற்புதத்தை செய்யுங்க என்று சொல்லி அவர் கேட்கிறதா இருக்கிறது. 26ஆம் வசனத்திலிருந்து 44ஆம் வசனத்தில் பார்க்கும்போது தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து அவர் மறுபடியுமாய் இழந்து போனதை திருப்பி கொடுக்கக்கூடியவராய், உங்களை நான் ரெஸ்டோர் பண்ணுவேன், என்னால் செய்ய முடியாதது ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதம் கர்த்தருக்கு சித்தமானா இந்த வசனத்துக்குள்ளாக நாம் செய்தியை கேட்க போறோம். தேவனால செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க இந்த கால வேளையில உங்களுடைய எண்ணங்கள் எப்படிப்பட்டதா இருக்கிறது? சுற்றி நடக்கக்கூடிய சூழ்நிலைகளை பார்க்கிறீங்களா? இல்ல உங்களுடைய சரீரத்தில் ஏற்பட்டிருக்கிற மாற்றத்தை பார்க்கிறீங்களா? இல்ல நெகட்டிவ் தாட்ஸாக நெகட்டிவ் வாக்கு தத்தங்கள் கொடுக்கப்பட்ட, இல்ல அநேக வார்த்தைகளால கேட்கப்பட்ட, ஒருவேளை டாக்டர்ஸ் உடைய வாய்ஸாக, இல்ல ஃபேமிலி மெம்பர்ஸ் உடைய வாய்ஸாக, இல்ல அதிகாரிகளுடைய வாய்ஸை கேட்டு குழம்பி போய் இக்கட்டான நேரத்தில் இருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு உங்களை பார்த்து நான் சொல்ல விரும்புகிறேன், என் தேவனால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. நீங்க எந்த எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கீங்களோ அந்த காரியத்தை நிறைவேற்ற வல்லமையுள்ள இந்த அதிகாரம் முழுவதுமாய் படித்து பார்க்கும்போது தேவன் தம்முடைய பிள்ளைகள், அவர்கள் எப்படி தேவன் இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்தார்கள், யூதேயாவிலே அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டவர்கள், பெரிய பெரிய ராஜாக்களை உருவாக்கி தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்யக்கூடிய ஜனங்கள் நாளடைவில் பின்வாங்கி போய் தேவனை விட்டு தூரமாய் போனதுனால அவர்கள் பாபிலோன் தேசத்துக்கு சிறைப்பிடித்துக் கொண்டு போகப்பட விட்டு கொடுத்தார் ஆண்டவர். அந்த கடினமான நேரத்தில் என் ஜனங்களை நான் மறந்துட்டேன் என்று ஒரு ஸ்டேஜில் சொல்றாரு. ஆனால் அதே தேவன் மறுபடியும் சொல்றாரு, ஐ வில் ரெஸ்டோர் யூ, நான் உங்களை மறுபடியும் மீட்டெடுப்பேன், நான் மறுபடியும் உங்களை அந்த சூழ்நிலையிலிருந்து உங்களை கொண்டு வருவேன். ஏன்னா என்னால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை, என்னால் அற்புதம் செய்ய முடியும் என்று சொல்லி அவர் வாக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதே தேவன் இன்றைக்கும் ஜீவனுள்ளவராக இருக்கார். எரேமியாவின் காலத்தில் ஏற்பட்ட அதே வாக்கு தத்தம் கொடுத்தவர் மாறிவிட்டாரா என்று சொல்லி நீங்கள் யோசிப்பீர்கள் என்றால் அவர் நிச்சயமாக மாறவில்லை. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இன்றைக்கு உங்கள் மத்தியில உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் அவரிடம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஆண்டவரே உங்களால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை சொல்லி எரேமியா அப்படியாக சொல்றாரு, தேவன் சகலத்தையும் சிருஷ்டித்தவர், சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்றாரு. நீங்க உங்களுடைய கரம் நீட்டப்பட்ட புயம் என்று சொல்கிறாரு. மூன்றாவது, ஆண்டவரே உங்களுக்கு முடியாதது எதுவுமே இல்லை என்று சொல்லி அவர் அறிக்கை செய்து தேவனை மகிமைப்படுத்தினதை பார்க்கிறோம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட தேவனை மகிமைப்படுத்துங்க. அவர் உங்களை சிருஷ்டித்தவர், சகலத்தையும் படைத்தவர், உங்களையும் என்னையும் அருமையாய் சிருஷ்டித்தது மாத்திரமல்ல, அவருடைய விலையேறப்பட்ட ரத்தத்தினால மீட்டு எடுத்தவர். உங்களுடைய அப்பா பிதாவே என்று கூப்பிடுற புத்திர சுவிகாராவை கொடுத்து அவருடைய பிள்ளைகளாய் வாழுகிற அவர் நமக்காக செய்யக்கூடாத காரியம் எதுவுமே இல்லை, நிச்சயமாய் செய்வார். அப்படியாகவே உங்கள் வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்திருக்கிற காரியங்களை செய்யும்படியாக இந்த கர்த்தருக்கு சித்தமான இந்த மாதம் முழுவதுமாய் இந்த வசனத்துக்கு கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக அநேக காரியங்களை ஆவியானவர் கற்றுக் கொடுக்கும்படியாக இருக்கிற இடத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான காலவெளியில உடைய சமூகத்தில் வருவதற்கு நீங்க கொடுத்த பெரிதான கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் நீர் எங்களோடு இடைப்படுவீராக. எங்களோடு பேசினதுக்காக நன்றி. எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மத்தியில ஆண்டவரே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம், உமக்கு முதலிடம் கொடுக்கிறோம். உங்களால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை அறிந்திருக்கிறோம். நீர் எங்களோடு இடைப்படுங்க, எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. பேசினதுக்காக நன்றி. தொடர்ந்து உடைய பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க. அவளுடைய வாழ்க்கையில நன்மையான காரியங்களை ருசிக்க உதவி செய்யுங்க. எதிர்பார்த்திருக்கிற ஆசீர்வாதங்களை இந்த மாதத்தில் சுதந்திரிக்க உதவி செய்வீராக. அப்படியாக செய்யப்படுவதனாலே ஸ்தோத்திரம். எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்யமும் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்கிரீன்ல வருகிற வாட்ஸ்அப் நம்பர்ல ஜெப குறிப்பு இருக்கும் என்றால் தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமா இருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.